ஹாய் டார்மீஸ் சன்யாசியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகேயோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட் பார்ட் 3. ஸோ போன பாட்டை யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டை புரியும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க இந்த ஸ்டேட்டை வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டை இதோடு முடிச்சிருப்பேனா நீங்கள் உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் ஆமாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பீங்க. இப்போ அதுலேருந்து பார்க்கலாம். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே. உங்கள் அப்பாவும் உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் டக்குன்னு அப்பா அப்பா அக்கா எங்கே? அக்காவை பார்க்கணும். எங்கே பாப்பா? எங்கள் அக்கா எங்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இப்படி திடீர்னு கேட்டணும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உங்கள் அப்பா அது வந்து நான் உங்கள்கிட்ட என்னம்மா சொல்கிறது, நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ இப்படி அடம் பிடிக்காத. இல்லைப்பா நான் அக்காவை பார்க்கணும், தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்கள் கொரியா கழிச்சிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் ப்ளீஸ்மா சொன்னால் புரிஞ்சுக்கோ, அப்பா சொன்னால் கேட்பையா மாட்டியா, இந்த ஒரு வாட்டி அப்பா சொல்கிறது கேளுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. நீங்கள் அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுங்கப்பா, நான் அக்காவுக்கு பார்க்கணும், அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னென்னமோ என் மைண்டில் ஓடுது, அக்காவுக்கு ஏதோ ஆயிட்டுப்பா, அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. உங்கள் அப்பாவும் எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் ரூம் டோரை திறந்துக்கிட்டு வெளில ஓடலான்னு பார்க்குறீங்க. அதுக்கடி உங்கள் அப்பா அவங்கள பிடிச்சிட்டு அம்மா சேர்த்து இருமா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி உன் அக்காவும் உன்னோட மாமாவும் அவரோட வீடு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் 2 பேருமே இறந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு அதுதான் அப்படிலாம் இருக்காதுப்பா, அவங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன் அக்கா இறந்து போயிட்டா புரிஞ்சுக்கோ, இங்கே பாருமாவேன், இனிமேல் அப்பாவுக்கு நீ தான் ஒரே பொண்ணு, அப்பா சொல்கிற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நீங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு, அப்போ நான் போயிட்டு வரேன். உங்கள் அப்பா போனோன்னு நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க, என்னன்னே தெரில. அப்போ தான் ஒன்று நினச்சி பார்க்குறீங்க. இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே போய்ட்டு வந்துடலாம்டா. இப்போ ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஜேகே வந்து உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருது. நீங்கள் உங்கள் அக்காவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவும் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்கள் அக்கா இருக்கா, நான் மாமா வந்துட்டாருன்னா இல்லைன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. வெளில வந்து கீழே பார்த்தா பயங்கரமாக கூட்டமாக இருக்குது, ஒரே க்ரௌடு. அவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லாக இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் ஐயோ இதெல்லாம் நம்ம வீடாகுது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, கல்யாணம் கடை இப்போ தான் கட்டியிருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு பையன் பார்க்க அழகாக இருக்கான், செமையாக இருக்கான். அவனை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. அந்த பையனை உங்களை பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே காட்ட, நீங்களும் வந்து கண்ணிலே செய்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வேற ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். செம்மையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, நீங்கள் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்ன அவன் ஏன் ஆள் போத்தன்னு வச்சுக்கேன், கண்ணு மொழி தோண்டி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதான் பார்த்து நான் விழுங்குற மாதிரியே, நாங்களாம் வேணாம் நீயே பாருமா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, நீங்கள் மறுபடியும் அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை வந்து உங்களால் அப்பப்போ அடிக்கடி பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மச்சான் அது வந்து உங்கள் மாமாவோட தம்பின்னு நினைக்கிறேன். மாமாவோட தம்பின்னா யூ மீன் என் அக்கா கட்டிக்க போகிறோன்னோட தம்பின்னு சொல்ல வரியா? எக்ஸாக்ட்லி ஆமான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ, அவன் அக்காவோட மாமாவோட தம்பி, அப்புறம் ஃப்யூச்சரில் உனக்கு ஹஸ்பண்ட். ஆமாம்ல, இதான் சாக்குன்னு அந்த பையனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னா இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே ஹைஃபைலாம் போட்டுட்டு தட்டுறோம் தூக்குறோம், அவன் கழுத்தில் தாலி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு குஷியாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு உங்கள் அக்காவை தான், அக்கா மாப்பிள்ளை சூப்பராக இருக்கார், இப்போ மாப்பிள்ளோட பையன் அதை விட்டு சூப்பராக இருக்கார். எது என்னடி சொல்கிற?
அதுவா, அது ஒன்றும் இல்லை. ஸோ மாப்பிள்ளைக்கு தம்பி இருக்காங்க போல இருக்கு. எனக்கு மாப்பிள்ளையோட தம்பி ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ ஃபஸ்ட்டு போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், என்ன விளாட்றியா? என் குழந்தைனாரை பற்றியெல்லாம் அப்படி பேசாதடி. நீனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனப்போ அப்போல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கோ. ஏன் நீ சிட்டிலலாம் இப்படிலாம் பேசாத ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறா. சரி சரிக்கா, நான் போய் சைட் அடிக்கிற வேலையை பார்க்குறேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் அப்பா, உங்கள் அப்பாவை தான் தேடுறீங்க. அப்படியே நம்ம ஜேகே கிட்ட காட்டினா ஜேகே ஜிமின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. டேய் பாத்தியா, பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு, நான் தான் சொல்லலை, எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா, எனக்கு ஜாடிக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமின் கிட்ட சொல்ல, ஆமாப்பா ஆமாம் நல்லா தான் இருக்கா, சொல்ல ஒரு குறையும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜேகே கிட்ட சொல்ல, 2 பேரும் மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. சாரி யார் மிஸ், பேக்ரவுண்டில் டிவி சாங் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போ தான் தேடிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவை. உங்கள் அப்பா போய் அக்கா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஓகேப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே போய் உங்கள் அக்கா கூட்டிகிட்டு வரீங்க. ஜேகே பார்க்குறேன், என்ன இவ பொண்ணு கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி ஆகாமல் தங்கச்சின்னா இப்படி ரெடி ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறியும் உங்களையும் அக்காவையும் பார்த்துட்ருக்காங்க. நேராக நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கத்தில் நிற்கிறீங்க. உங்கள் அக்கா உங்கள் அப்பா, அம்மா அது மாப்பிள்ளை இல்லை, இவர் தான் மாப்பிள்ளை அப்படி சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை யாருப்பா அப்படி சொல்கிறீங்க? இதோ இவர் தான் ஜேகே, இவர் தான் உங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கும் ஷாக்கு, ஜேகேக்கும் ஷாக்கு. திருன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. ஜேகேக்கு சொல்லவே முடியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் உங்களே. நீங்கள் அப்படி செய்யலைண்டா அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் அக்கா ஜேகேவோட பக்கத்தில் அப்படியே நிற்கிறா. ஆயிரம் அந்த பத்திரிகையெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த பத்திரிக்கை சொல்கிறது. ஆயிரம் படித்து முடிச்சுன்னா இந்த தேதிக்கு இந்த நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்தியாவில் அப்படின்னு. இந்த பக்கம் ஜேகேவாலே எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா ஜேகேவோட பெரிய மாஃபியா இந்தியாவில் உங்கள் அப்பா மட்டும்தான். ஜேகே கொரியாவுக்கு போனாலும் அவரை பெரிய மாஃபியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்கள் அப்பா தான் பெரிய மாஃபியா. அங்கே அந்த நிச்சயமும் உங்கள் அக்காவுக்கும் ஜேகேக்கும் அப்படியே நடந்து முடிக்குது. இங்கே உங்களை பார்த்தா அப்படியே ரூமில் அப்படியே சோகமாக படுத்துருக்கீங்க. அப்போது டோரை லாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டக்குன்னு உங்களை அப்படியே தள்ளிட்டு ஒரு ஆள் அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா ஜேகே தான். ஜேகே ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ தானே பொண்ணு, தங்கச்சி நிற்கிறா, என்ன நினச்சிருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் இங்கே வரங்க, பொறுமையாக கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ண கிடையாது. யூ மீன் நான் தான் தங்கச்சி, அவள் தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு இங்கே வரு, விளாடாத, உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, நீ தான் கல்யாணம் பண்ணுனேன். இப்போ வேற ஒருத்தியை நிற்க வச்சுட்டு அவள் கல்யாணம் பண்ணோன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கு மரியாதையா உங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. இல்லையா நீ சொல்லு, நான் தான் ஜேகேவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு உன் அக்கா சொக்கான்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் அவள் விளாச்சி உட்காந்து என் தாலியை கட்டுறதை வாங்கிக்கிட்டான்னு வச்சுக்கேன், நான் படுத்துகிற குடமில்ல உயிரோடே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்களே சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்களா, எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடுறீங்க. இங்கே ஒயன் நில்லடி. ஜேகே உங்கள் பின்னாடியே வராரு. அது காட்டியும் உங்கள் அப்பா குறுக்க என்னாச்சு மாப்பிள்ள, நீ ஏன் ஒயின் பின்னாடி போகிறீங்க? அதில் மாமா சும்மா தான் ஏதோ பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே போயிடுறாரு. ஸோ மார்னிங் கல்யாணம். நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சொல்லணும், அந்த கல்யாணம் தான். நீங்கள் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரீங்க. கூட்டிகிட்டு ஜேகே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் அக்காவுக்கு பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே தாலி கட்டுறாரு. நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. உங்களை பார்த்துக்கிட்டே அவங்க அக்காவுக்கு தாலி கட்டுறாரு. உங்களுக்கு சொல்லவே முடியல, அப்படியே அழகழகையாக வருது. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. ஏன்னா நம்மளோட நல்ல பொண்ணு அக்கா, இவ்வளோ அழகால இவ்வளோ பெட்டரான ஒரு பையன் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு நாமளே தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே 2 முடிச்சு போடுறாரு. நீங்கள் லாஸ்ட்டாக 3ஆவது முடிச்சு போடுறீங்க. ஜேகே ஒரு முடிச்சு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஓகேன்னு இப்போ நீங்களும் போட்டுட்டு அப்படியே நின்றுக்கிறீங்க. இப்போது இந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கெலாம் நினச்சி பார்க்குறீங்க. ஆக்சுவலி ஜேகேவை நீங்கள் இன்சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜேகேவை பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும்.
மாமாவோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த செகண்டே. ஜேகேவும் அப்படிதான். ஸ்டார்டிங்கில் ஜேகேக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது. உங்களை பார்த்ததுலேருந்து இந்த கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே ஆசை வந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணிட்டு கடைசியில் பார்த்தா பொண்ணே மாற்றிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினைக்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ப்ரெசண்ட்டு இப்போ வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களை காட்டுறோம். இப்போ மார்னிங் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கீங்க. இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். நீங்கள் சப்போஸ் வந்து இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல்னால் எதுன்னு தெரில. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அப்போலோ தான் எனக்கு தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேகமாக கிளம்பிகிட்ருக்கீங்க. நீங்களும் வந்து வேகமாக போய் கிளம்பிட்டு நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறீங்க. நீங்களும் போயிட்டு உங்கள் கேபினில் போய் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க. அதுக்காட்டி ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்ல நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறீங்க. யாருன்னு தெரியல டாக்டர், ஏர்போர்ட்டில் விழுந்து கிடந்தாராம். அவர் பார்க்க ஃபாரினர் மாதிரியே இருக்கார். சித்த வந்து பாருங்கள் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு டெலஸ்கோப்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு அந்த நர்ஸ் பின்னாடியே போகிறீங்க. நீங்களும் போயிட்டு ஐசியூவில் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம ஷாக்கு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அந்த நர்ஸு டாக்டர் வாங்க வந்து என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே சில மாதிரி நிற்கிறீங்க அந்த பேஷண்ட் பார்த்த மாதிரியே. ஓகே மிஸ் நம்ம இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பாட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணாங்களா. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் படிப்பேன். ஓகே மிஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.